कृष्णा कृष्ण कृष्णा कृष्णा हरे 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 राम ராம ராமா ஹரே ஹரே. ஸோ எல்லாருக்குமே கௌர பூர்ணிமா செலிப்ரேஷனில் பெரிய வணக்கம், நமஸ்காரம். வந்தே குருன் ஸ்ரீ ஈஷ பக்தான் ஈஷாம் ஈஸ்வதாரகான் தத் பிரகாஷாம் தச்சத் சக்தி கிருஷ்ண சைத்தன்ய சங்யகம். ஸோ எல்லோருடைய நம்மளுடைய குருக்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு பகவானுடைய அனந்த ஹம்சங்களுக்கும் ஒரு நமஸ்காரம் தெரிவிச்சுண்டு சைத்தன்ய மகாபிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குகிறோம் அப்படின்றது இந்த முதல் ஆதி லீலால வர முதல் ஸ்லோகம். இது ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகங்களும் இருக்குது. சில சமயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக நம்ம பாகவதத்துலேருந்து சைத்தன்ய சரிதாமிரத்தையும் படிக்கணும். இந்த ஸ்லோகங்கள்லாம் படித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தி சக்திகம். ஸோ எல்லா பஞ்சதத்துவ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸ் ஆதி கௌர பக்த விருந்தா, இந்த பஞ்சதத்துவ மகாமந்திரத்தை நம்ம தினமும் சாண்ட் பண்ணிட்டு அந்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய இந்த பகவானெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிச்சோன்னா அதோடைய அனுபவமே வேறு மாதிரி இருக்கும். அதனால்தான் எல்லா மாலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே அந்த பஞ்சதத்துவ மகாமந்திரத்தை நம்ம ஜபிக்கிறோம். ஏன்னா அந்த பிரார்த்தனை சொல்கிறச்சதான் நம்மளுடைய இந்த ஜபம் பண்ணுறவுடைய அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு இன்னும் கூட தூய்மையாகவும் இருக்கும், நம்மளுடைய மனசு தூய்மைப்படுத்தும், அண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவளுடைய கிருபை இல்லாமல், இந்த பஞ்சதத்துவா மகாபிரபுவின் கிருபை இல்லாமல், நித்யானந்தாவோடைய கிருபை இல்லாமல் நம்மளால் எதுவும் குருவும் கிருஷ்ணர் இல்லாமல் என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால அவளோட கிருப்பையோட நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில பகவத்கீதாலாம் அனுபவிக்கிறோன்னா கிருஷ்ணரே அவருடைய அழகான இந்த பக்தனான ஒரு ரூபத்தில் அவதாரம் பண்ணி கலியுகத்தில் நம்மளுக்கெல்லாம் ஒரு 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 வழி காமிச்சின்னு இருக்கார். ஏன்னா இல்லைன்னா நம்மலாம் ஃபாலன் சோல்ஸ், இழிவுபற்ற ஜனங்களாக ஆயிடுவோம். அதுவும் மீறி பகவான் இவ்வளோ கருணை உள்ளத்தோடு ராதையினோட பாவத்தோடு நம்மளுக்கு நிறைய கிருஷ்ண பிரேமையை வாழி வணங்குறார். அதை நம்ம அனுபவிக்க தெரியலன்னா நம்ம எடுத்து இருக்கிற இந்த மனுஷிய பிறவி ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. அதான் ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பாடலை நம்ம பாட போகிறோம். நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் கேட்கறதுக்கு ரெடியா? கஷ்டப்பட்டு கேட்கணும்னாலும் ஆனால் நீங்கள் கேட்டு ஆகணும். ஓகேயா? ஸோ ஏதோ என்னால் தெரிஞ்ச வரையிலும் நம்ம இன்னைக்கு பாடுவோம். இது பியூட்டிஃபுல் சாங், சுந்தர லாலா சச்சி துலாலா. எனக்கு கிளாஸ் எல்லாம் லெக்சர்லாம் கொடுக்குறதால இந்த பாட்டு பாடுறது, கதை சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அதனால தான் நான் இன்றைக்கி நானே வாலண்டியர் பண்ணி லலிதா மாதாஜிக்கு சொன்னேன் இந்த மாதிரி இந்த பாட்டை நான் பாடலான்ட்டு. ஸோ நம்ம இந்த வைஷ்ணவ பாடல்லாம் பாடி அனுபவித்து கற்றுண்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போனாலும் நம்ம யாராவது பாடுமா ஒரு பாட்டை பாடு அப்படின்னா நம்ம இந்த பாட்டெல்லாம் பாடி நிறையா அதுக்கோட விளக்கத்தையும் பாடினோன்னா சொன்னோம்னா எல்லாருக்கும் அந்த பாட்டை அனுபவிக்க முடியும். பாட்டுன்றது ஒரு அழகான ஒரு டூல், கனெக்ட் பண்ணுறதோட பகவானோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. கீர்த்தினாலே பகவானுடைய கீர்த்தியை பற்றி பாடுறது. கீர்த்தனம்னா அவருடைய பண்ணின அழகா லீலைகளை ஒரு பாட்டு வடிவத்தில் ஒரு பொயட்டிக்கலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போய்ட்ரி வடிவத்தில் அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு பாடினோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பகவான் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்புத்தன்மை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒரு ஹிந்தி பஜனை தான், ஆனாலும் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த பாட்டை நம்ம யாரை பற்றி பாடுறதுன்னா, யார் நம்ம இப்போ சீசன் யாருன்னா கௌரங்க மகாபிரபு தான். அவரை பற்றி அவருடைய அழகை பற்றி வர்ணித்த பாட்டு இது. ஸோ அதை நம்ம பாடலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ கிளியரா இருக்கா? இப்போ நான் பேசின்னு இருக்கிறச்சியே ஹார்மோனியம் வாசிக்கிறது இஸ் இட் பிரேக்கிங்? கிளியரா இருக்கா? ஜஸ்ட் ஒரு
ஏன்னா எனக்கு கரெக்டா இருக்கு மாதாஜி, ரொம்ப தெளிவா இருக்கு. கரெக்டாக இருக்கா? ஏதான் இருந்துன்னா ஜஸ்ட் மெசேஜ் மீ ஸோ ஐ கேன் ரீட் த மெசேஜ். ஓகேவா? ஓகே. सुंदर भाला शची दुलाला नाचत श्री हरे कीर्तन में। सुंदर बाला शची दुलाला नाचत श्री हरे कीर्तन में। वाले चंदन तिलक मनोहर अलका शोभे कापोल में। बाले चंदन तिलक मनोहर अलका शोभे कापोल में। सुंदर भाला शची दुलाला नाचत श्री हरि कीर्तन में। सुंदर भाला அழகான வடிவம் உள்ள குழந்தையே அப்படின்னு இது ஒரு பாட்டு வர்ணிக்கப்படுறது. யாரை பத்தி வர்ணிக்கிறான்னா சச்சி துலாலா. சச்சின்றவள் வந்து சச்சி மாதா, நிமாயோடைய அம்மா. ஸோ நம்ம யோக பீட்டம்லாம் எல்லாருக்கும் பேர்க்கலாம் மகாபிரபுவோட இது இருப்பிடத்துக்கு எல்லோரும் மாயாப்பூர் பேர்ப்பேள்னு நினைக்கிறேன். போகாதவாள்லாம் ப்ளீஸ் பிளான் பண்ணி போயிட்டு வாங்கோ. அதனால யோக பீட்டத்தில் பார்த்தோன்னா அங்கே சச்சி மாதா பார்த்துட்டு இருப்போம். ஒரு நிமாயின்னு பேர் வந்துட்டு கௌரங்க மகாபிரபுக்கு வந்த பேர் எதுனாலனா ஒரு அந்த வேப்பலை இது செடி மரத்துக்கு கீழே பிறந்ததுனால நிமாய். அதனால அந்த மாதிரி உடைய அழகான ஒரு பெயர் எடுத்துன்னு வந்து பகவான் வந்து அந்த சாயந்தரம் அந்த கௌரச்சந்தர்னு எதுக்கு பேருனா அந்த இது மூன் ரைஸ் அந்த மாதிரி நிலாவின் இது உதயம் ஆகிற சமயத்தில் பகவான் வந்து நிமாயா வந்து சச்சி மாதா அப்படி அவளுடைய கர்ப்பத்தில் வந்து அவதாரம் பண்ணி அந்த கல்கட்டாவில் இருக்கிற நாதியான்ற ஊரில் பகவான் வந்து மாயாப்பூர்ன்ற ஊரில் பிறந்தார். அப்போ வந்து ஜெகநாத் மிஸ்ரா தான் பகவான் அவருடைய இது என்ன அவருடைய தகப்பனார். ஸோ ரெண்டு பேருமா சச்சி மாதாக்கும் ஜெகநாத் மிஸ்ராக்கு பிறந்த இந்த சச்சி துலாலா என்ன ரொம்ப பிரியத்தை கொடுக்குற அளவுக்கு இல்லாத ஒரு இன்பத்தை கொடுக்குற அளவுக்கு சச்சி மாதாக்கு கொடுக்குற அளவு அழகு மிகுந்த சுந்தர் பாலா அவர் என்ன பண்ணியிருந்தார்னா நாச்சத்து ஸ்ரீஹரி கீர்த்தன்மே அழகா டான்ஸ் ஆடுவாராம். எப்படின்னா நாச்சத்துனா அப்படி என்னன்னா குழந்தையா இருக்கச்ச எப்போ பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாளாம். அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிற வல்லார வந்துட்டு எல்லாரும் கைத்தன் ஹரி 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 அப்படின்னு ஹரி ஹரின்னு சொல்றச்ச குழந்தை சிரிக்குமா. பாடுறத விட்டுட்டானா ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுமா. அதனால எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ஒரே ஹரி கோஷ்டி தான், ஹரின் பேரால பகவானுக்கு திருப்தியப்படுத்துறதுக்கோசரம் அங்கே இருக்கிறவா எல்லா என்ன அங்கே வசிக்கிறவா பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் எல்லாரும் வந்து எப்போ பார்த்தாலும் குழந்தையோட அழகிய நிறுத்தணும், சிரிப்பு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஹரி ஹரி ஹரின்னு இருக்கிற குழந்தை அப்படி கை காலை ஆட்டின்ட்டு சிரிச்சுட்டே இருக்குமா. அது எப்படி எவ்வளோ அழகா வர்ணிக்கப்பட்டுன்னா நாச்சத்து ஸ்ரீ ஹரி கீர்த்தன்மே. ஸோ ஹரியோட கீர்த்தன் இருந்தானா கை காலையும் உதச்சுட்டு அந்த காலில் இருக்கிற போட்ட கொலுசை வச்சுன்னு அப்படியே உதச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஆடின்னு இருக்குமா. அதுவும் நம்மளாம் பார்க்குறோமே தினமே நம்ம குழந்தைகளெல்லாம் வளர்க்கறச்ச இப்படி கை தட்டினா அதுவும் தானுக்கும் குதிச்சுட்டு எப்படி இருக்கும். அதே மாதிரி பகவான் வந்து ஒரு சின்ன மானுட பிறவியா வந்து பிறக்கிறார். எப்படின்னா அதான், ஆனால் அவர் தான் பகவான்றது காமிக்காம அந்த அங்க பக்கத்துல இருக்கிற குடியிருப்பு மக்களுக்கு தன்னுடைய குழந்தையா வந்து காமிக்க மாயா ஜவன்னிக்காச்சம்
காச்சன்னம். ஸோ எப்படி மாயைன்னு ஒரு ஒரு அந்த ஒரு இது என்ன ஒரு பர்தா போட்டு அப்படியே பகவான் மறைச்சிட்டாரு. ஏன்னா அவள் வந்து பகவானா பார்க்காம தன்கிட்ட இருக்கிற ஒரு அதிசய அழகான குழந்தையா பார்த்துட்டு எல்லோரும் அவருடைய லீலை பண்ற லீலைகள்லாம் அனுபவிச்சிருந்தாலாம் சந்தோஷத்தோட. எப்படி இருந்தாருன்னா என்ன சந்தன திலக்கம். ஸோ திலக்கம் போட்டுட்டு இருக்காராம். அழகா ஒரு சந்தன நாமத்தை போட்டுண்டு மனோகர ஆலக்கு. எப்படின்னா அவருடைய மனோகரமான அந்த கூந்தல் வந்து எப்படி சுருட்ட 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 முடியா இருந்ததாம். அவ்வளோ அழகா இருக்கா. இதெல்லாம் நம்ம கல்பனை பண்ணணும். அப்படியே அந்த கற்பனை உலகத்துக்கே போயிடணும். நம்ம வந்து நாதியா அந்த டிஸ்ட்ரிக்டை போயிட்டு அங்கே அம்மா சச்சி மாதா பார்த்துட்டு இருக்கா பக்கத்தில், நம்மளாம் கூட சேர்ந்துக்கலாங்க. என்ன அதனால என்ன குழந்தை ஹரியை சிரிக்கிறான் ஹரி ஹரின்னு சொல்கிறச்ச நம்ம கூட இருக்க வேண்டாமா? எல்லாரும் அங்கே தானே இருக்கேன், இருங்கோ அந்த கல்பனை உலகத்தில் இருங்கோ. அது ரொம்ப ஒரு அனுபவமான ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அனுபவம் நம்ம இன்னைக்கு கிடைக்கிறோம். ஸோ ஷோபே என்னன்னா அப்படியே ஜொலிக்கிறாராம். அதனால தான் அவருக்கு பேரே கௌர சுந்தர். கௌரனாலே அந்த ராதையினுடைய அந்த அந்த கம்ப்ளெக்ஷன் எடுத்துட்டு வந்து அப்படி பிறக்கிறாராம், அவ்வளோ ஜொலிக்கிறாராம். அப்புறம் என்னன்னா அப்படியே அவருடைய அந்த அந்த கப்போலுமே அந்த சுருட்ட சுருட்ட தலைமையில அப்படி டான்ஸ் ஆடிச்சா அப்பப்போ அவருடைய கப்பல் அவனுடைய என்ன சொல்றது அது சீக்ஸ்ல வந்து அப்படியே அப்படியே இடிச்சுட்டே இருக்கா, அப்படியே கிஸ் பண்ற மாதிரி அப்படியே வந்துட்டு போயிட்டு வருதான். ஸோ இதுதான் இதோடைய முதலுடைய வேர்ஸோட வரை. சுந்தர பாலா शची दुलाला नाचत श्री हरि कीर्तन में, शीरे चूड़ा दरशी बाले, शीरे चूड़ा दरसी बाला, मन फुल माला हिया पर डोले, अहिरण पीत पीतांबर शोभे, नूपुर रुण जुन चरणों में, परिहन पीत पीतांबर शोभे, नूपुर रुण जुन चरणों में. ஷீரே சூடே. ஸோ சூடா அப்போ என்னன்னா அவருடைய தலைக்கு மேலே அந்த இப்போ நம்ம வந்து அவருடைய கேளி ஹேரை பார்த்துட்டோம், சுருட்ட முடி அப்படியே டான்ஸ் ஆடுறச்ச அவருடைய கண்ணத்தை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு வருதான். ஆனால் நம்ம குழந்தைகளுக்குலாம் இன்னி கூட நம்ம போடுவோம், ஒரு உச்சி குடுமி போட்டு விட்டுருவோம். அதே மாதிரி சூடா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நார்தர கொண்டையை போட்டு அந்த கேளி ஹேரில் அவள் அம்மா அப்படியே ஒரு கொண்டை போட்டு விட்டுருக்காளாம். அதுக்கப்புறம் வனஃபுல மாலா ஹியப்பரட் அப்படின்னா என்ன, மார்பை மறைக்கிற அளவுக்கு இந்த தன்னுடைய கார்டன் தன்னுடைய தோட்டத்தில் வளர்ற எல்லா பூக்கள் எல்லாம் பிரித்து ஒரு அழகான கலர்ஃபுல் மாலையாக போட்டு குழந்தை கழுத்தில் போட்டு விட்டுருக்காளாம் அம்மா. அது என்ன, அது பகிரண அப்படின்னு. ஸோ அதுக்கும் மேலே அது போட்டுண்டு பீத்தாம்பரை என்ன கலர் ட்ரெஸ் போட்டுன்றார் பகவான், அதே ட்ரெஸ் கலரை தான் மாற்றலையேன்னு தெரியல. கிருஷ்ணா பிறக்கிறதுலேருந்து அது மாற்றவே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லா இதுலேயும் ஒரே கலராக தான் போட்டுருக்கார். என்னன்னா எல்லோ கலர், என்னன்னா பீத்தனா வெள்ளை சில்க்கு, இது என்ன வெண்பட்டுலன்னு சொல்லுவல, பட்டுல இருக்கிற அந்த பீத்தாம்பரமான ஒரு மஞ்சள் நிறத்தோடைய ஒரு தோத்தியை போட்டுருக்காரா. அப்புறம் திலக்க மனோகர. ஸோ அந்த அழகா அந்த போட்டுண்டு ஷோபே எப்படின்னா அப்படி ஜொலிச்சுன்னு இருந்தா, சோபனமா இருந்தாலும் அப்படின்னா அமைதி. சோபனம்னாலே ஒரு நல்ல விஷயம், ஆஸ்பிஷியஸ்னஸ், ஒரு சுபம் சோபனம் அப்படிங்கிறோம் இல்லையா, சுபமா இருக்கும் சோபனமாவும் இருக்கா. அப்படியே ரேடியண்டா அப்படியே ஜொலிக்கிறாரா, அப்படியே மனசுக்கே அவர் ஒரு ஆனந்தம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்காரா. அந்த சமயத்துல என்ன பண்றாரா, நூப்புற ருணு ஜுனு சரணோமே காலில் போட்டுருக்கிற அந்த கொலுசு, நூப்புர்னா கொலுசை போட்டு ருணுஜுனு சக்கன்னு ஆடுறாரா. அப்படி காலை உதைச்சுண்டு. ஏன்னா எல்லாரும் ஹரி ஹரி ஹரின்னு பாடி கை தட்டி பாடுறதுனால இந்த மாதிரி பகவானுடைய கொண்டையும் அவருடைய அழகான அந்த சுருட்ட முடியும் அந்த வன மாலையும் அந்த பீத்தாம்பர வஸ்திரமும் அத்தனை அழகா இருக்கா. அதுக்கு மேல அவருடைய அந்த கொலுசின் சத்தத்தை வச்சுட்டு ஆடுறாராம். அதுதான் நம்ம பாடுறோம். கிப ஜய ஜய கோர ஆர்த்தி பாட்டுல என்ன பாடின்னு இருக்கோம்னா, கிப சங்கா கிப பஹு கிப பஹு கோட்டி சந்திராஜினி
वदन उज्ज्वाले गलदेशे वनमाला கோரே ஜலமாலா அப்படின்னு நம்ம கௌர ஆர்த்தியில பாடுற மாதிரி அந்த வனத்துல வளர்ற மாலையை பூமாலையை போட்டுண்டு இப்ப பார்த்தாலும் அதனால தான் நம்ம கௌரங்க மகாபிரபு பார்த்தேன்னா கையை தூக்கிண்டு ஆடுற நிலைமையிலேயே அழகாவே இருப்பார். அந்த மாதிரி ஆட்டம் ஆடுறதுனாலே அவருக்கு அவ்வளோ பிடிச்சமான விஷயமா. ஸோ எல்லாரும் என்ன என்ஜாய் பண்றா, என்ன ஆச்சு இன்னைக்கு, என்ன ஸ்பெஷலா அப்படி பகவானுடைய ஒரு அற்புத ஆட்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்னப்பா எப்படி இதை பகவானோட சேர்ந்து இருக்கா அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சா அப்படின்னு ஒரு கதை கேட்கறது. நீங்க எல்லாம் ரெடியா? ரெடினா தான் நான் கதை சொல்லுவேன். சரி, ரெடி நினைக்கிறேன். உற்சாகமே இல்லையே, எல்லாரும் உற்சாகத்தோட அங்க வந்து ஆடின்னு இருக்கா, நீங்க எல்லாரும் சோகமா எஸ் மாதாஜின்றீங்க. எல்லாரும் நன்னா ஒரு கோஷத்தோட சொல்ல வேண்டாமா? எஸ் எஸ், வெரி குட், வெரி நைஸ். ஸோ அன்னைக்கு என்ன ஆச்சா, அப்படியே அவர் வந்து அப்படியே அம்மா வந்து பிள்ளை குழந்தையா இருந்தாலும் அந்த கொண்டையை போட்டு காதில் அழகாக பெரிய பெரிய தோடு போட்டு கையில் வளையல், அப்புறம் அழகாக அவர் அந்த வைஜெயந்தி மாலைக்கு மறைக்கிற மாதிரி பெரிய பெரிய கோல்ட் செயின்லாம் போட்டு குழந்தைய அவ்வளோ அழகாக அழகு பார்த்துட்டு இருப்பாளாம். அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவர் வந்து கங்கை நதியில், அங்கே வந்து கல்கட்டா பங்களாதேஷில் கங்கை நதி தான் ஓடுறது, அங்கே கங்கை நதியில் அவர் ஃப்ரெண்ட்ஸோடலாம் குழந்தைகளோட சின்ன சின்ன குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கிற சமயத்தில், சின்ன குழந்தை அங்கெல்லாம் பக்கத்தில் தானே நதி இருக்கு, ஆற்று பின்னாடி தானே ஓடின்னு இருக்கு, அதனால குழந்தைகளோட அவள் ஜாகிரதையாக இருக்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் 2 திருடர்கள் வந்து விடுறாளாம். அவள் வந்து குழந்தைய பார்த்தோன்னே, அந்த ஜொலிக்கிற குழந்தைய பார்த்தோன்னே ரொம்ப அவருடைய அழகுல உண்டி மெய்மருந்து பொருளையும் அவர் போட்டுருக்கிற அந்த ஆபரணங்களை பார்த்து, ஆஹா இந்த குழந்தைய நம்ம திருடிண்டு போய் நைஸா அப்படியே அவனுடைய கழுத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம உருவி எடுத்துடலாம், நம்மளுடைய லைஃப் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன பண்ணிடுறா, கிடுகிடுன்னு குழந்தைய தூக்கிக்கிறா. எப்படிமா இருக்கு, அவள் வந்து அப்படி மாறு வேஷத்தில் அதோ கிராமிய மக்கள் மாதிரி வந்து அப்படியே அந்த குழந்தையில நைஸாக தூக்கிண்டு, சந்தேஷ் அந்த ஊரில் ரொம்ப பிரபலமான ஸ்வீட்டு ரசகுல்லா சந்தேஷை கூப்பிட்டு, இந்த வா வா உனக்கு சாக்லேட் தரேன் அப்படின்னு நம்ம குழந்தையில எப்படி இந்த குழந்தைய திருடுறவங்களாம் எப்படி குழந்தைய அட்ராக்ட் பண்ணுறாளோ அந்த மாதிரி நிமாயை வந்து யாருன்னு தெரியாதமோ என்ன பகவத்கீதால கிருஷ்ணர் சொல்ற மாதிரி எப்படி நாகம் பிரகாஷக சர்வஸ்ய யோகமாய சமாவிருத்தக மூடோயம் நாபி ஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். நான் வந்து வந்து ஒரு மனுஷ ரூபத்தில் லௌகிக மக்களோட பகிர்ந்தாலும், ஆனாலும் நான் வந்து இந்த ஃபூலிஷ் என்ன அன்இன்டெலிஜென்ட் பீப்புள் மூடர்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, அவர்களுக்கு நான் வந்து மாயின்ற ஒரு இந்த கர்ட்டனை போட்டு மறைச்சி விட்டுருவேன். ஸோ தே வில் பி கவர்ட் பை மை இன்டர்னல் பொட்டன்சி அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஆனால் பக்தர்களுக்கு வேற மாதிரி ஒரு மறைவை கொடுக்குறா, பக்தர்கள் மூடர்களுக்கு வேற மாதிரி ஒரு மறைவை கொடுக்கிறார். ஸோ இங்க பார்த்தோம்னா இங்க வந்து அவர் தனக்கு பகவான்றது தெரியக்கூடாது, ஆனா பக்தி அவரோட அட்ராக்ஷன்ல பக்தர்கள்லாம் அங்க கூடியிருக்கா. அதே சமயத்துல இந்த 2 திருடர்கள் வந்து என்ன பண்றா, ஒரு லோபத்தால இந்த குழந்தைகிட்ட இந்த ஆபரணங்கள்லாம் அபகரிக்கணும்னுக்கோசரம் அவர் வந்து குழந்தை யாருன்னு புரியாம, யாரோட குழந்தைன்னு தெரியாம நைஸா குழந்தைய திருடுறதுக்கு பிளான் பண்ணி குழந்தைக்கு சந்தேஷன்னு கொடுத்து ஐஷன்னு போறா. வா நமக்கு ஒரு இருட்டா ஒரு தனியான இருப்பிட இடத்துக்கு போய் இந்த குழந்தைய ஐஷண்டு ஒரு காட்டுக்குள்ள ஐஷண்டு போயிட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம கைட்டுண்டு இந்த குழந்தைய விட்டுடலாம் அப்படின்னு அவ குழந்தைய அழகா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஐஷன் போற நேரத்துல அப்படியே ஐஷண்டு போயிட்டே இருக்காளாம். அவ போறச்சா அவளுக்கே எங்க போறோன்னே தெரியாத ஒரு அளவுக்கு குழப்பம் வந்துடுதான். எங்கடா போறோம்னு குழந்தைய தூக்கிண்டு ஆஹா நம்ம 2 பேரும் பேச்சு வாக்குல எங்க போறோம்னு தெரியாத வழியே மறைஞ்சு விடுதான். எங்க போறோம், எந்த இடத்துல இருக்கோம், எங்கேயும் பார்த்தா சுத்தி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்காலாம். அவளுக்கு ஒரே குழப்பம் வந்துடுதான். அதுக்குள்ள இங்க கிராமத்துல என்ன நடக்கிறது, குழந்தைய காணுமே, எங்க குழந்தைய போச்சு அப்படின்னு சச்சி மாத்தாழ ஜெகநாத் மிஸ்ரா தேட எல்லாரும் நிமாய்னு தேடுறா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறேன், எங்கடா குழந்தை எங்கடா போயிட்டானா, யாரோ 2 பிராமண மாதிரி வந்தா ஏதோ அவங்க வீட்டுக்கு அவனை ஐஷன் போறேன்னு சொல்லி அவ ஐஷன் போனான்னு அதுகள் ஏதோ சொல்ல போக எல்லாரும் பயந்துட்டு இப்படி பண்றச்ச நிமாய் கொஞ்ச நேரத்துல ஒரு 10 நிமிஷத்துல எல்லாருக்கும் கதி கலங்கிட்டான். ஆனா இவங்கெல்லாம் என்னமோ ஒரு 2 மணி நேரம் இந்த 2 திருடர்களும் எங்கேயோ குழந்தைய ஐஷன் போற மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்து திரும்பி பார்த்தா ஜெகநாத் மிஸ்ரா வீட்டு வாசலே வந்து நிக்கிறா. அவ உடனே குழந்தை சிரிச்சுன்னு கை தட்டிட்டு தொப்புன்னு இறங்கி டான்ஸ் ஆடிண்டு அந்த நூப்புற ருணு ஜுனு
என்ன அப்படியே டான்ஸ் ஆடிண்டு அந்த நூப்பூர் அந்த சலங்க சத்தத்தை கேட்டுண்டு டான்ஸ் ஆடிண்டு டோலே ஹியாப்பர டோலே. ஸோ என்னது பகவான் எப்படி வராருன்னா அப்படியே சாஞ்சுண்டு வராரா. அது டோலேனா அந்த மாலைகளும் அப்படி அப்படி இப்படி சாயறதான். அவரும் ஆடிண்டு வராச்ச அவ்வளோ அழகா வனப்புற மாலா ஹியாப்பர டோலே. ஸோ அப்படி வரைச்ச அம்மா வந்துட்டேன் அப்படின்னா இந்த 2 திருடர்களும் என்னடா ஆச்சு, திரும்பி திரும்பி சுத்தி எங்கேயோ காட்டுக்குள்ளெல்லாம் போன மாதிரி இருந்தது. தலையே சுத்தி நம்ம திரும்பி இங்கேயே வந்துட்டோமா, இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோமா, என்ன பண்ணினோம், என்ன ஆச்சு ஒண்ணுமே பரியல. அந்த குழப்பத்துல குழந்தைய எல்லாரும் தூக்கின்னு அனுசரிச்சுட்டு இருக்கச்சே இவங்க நைஸா எஸ்கேப் பண்ணி போயிடுறாங்க. எங்கேயாவது நம்ம மாட்டிக்க போறோம், நல்ல வேலை ஏதோ மாட்டிக்காம நம்ம மாட்டுக்கு உயிரை தப்பிச்சுன்னு ஓடி போயிட்டோம் அப்படின்னு போறா. அப்போ அவ அம்மா கேட்கறா, எங்கடா போனேன், என்ன ஆச்சுன்னா என்னை யாரோ என்னை வீட்டுல வந்து சேர்க்கிறேன்னா அதனால அவ வந்து சேர்த்துட்டா, அவ ரொம்ப நல்லவா அப்படின்னு குழந்தை சொல்லிவிடுதா. நிமாய் அதோடைய மலையாள பாஷையில சொல்றச்ச ஜெகநாத் மிஸ்ரா தேடுறாள், அவளா எங்க இருக்காளோ கண்டுபிடிங்கோ, அவளுக்கு நான் தான் பரிசு கொடுக்கணும்னு. அப்ப பாருங்க பகவானுடைய அந்த திரு உள்ளத்தை பாருங்க, அவருடைய கருணையை பாருங்க. என்னன்னா அந்த சில நொடிகள் என்னன்னா அவ பகவானையே தூக்கின்னு இருந்தா, அதுக்கும் மேல அந்த பகவானுடைய ஆபரணங்களுடைய அவளோட மூடு வந்து கிரீடியா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பகவானுடைய அழகா ரொம்ப நேரம் நின்றுட்டு அப்படியே வர்ணிச்சு பார்த்துன்றதாலாம் அந்த ஒரு அப்சார்ப்ஷன்ல அந்த பகவான் வந்து அவளுடைய அந்த கெட்ட எண்ணத்துக்குள்ள அந்த இடுக்கல இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்தை பார்த்து பகவான் அவளுக்கு கருணையை காமிச்சு அவளுக்கு பண்ணின அந்த தப்பான காரியத்திலேருந்து அவளுக்கு ஒரு கருணை காமிச்சு அவளை தள்ளி வச்சுடுறா. அப்போதான் அவளுக்கு புரியுது, ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணினோம், இந்த மாதிரி ஒரு குழந்தைய அபகரிக்கணும்னு பார்த்துட்டு நம்ம வந்து குழந்தை என்னை காமிச்சு கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளும் ஒரு ஹரின்னு சாண்ட் பண்ணிட்டு அவளும் ஒரு பக்த கூட்டத்தோட சேர்ந்து எல்லோரும் ஹரி 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 ஹரின்னு ஹரி 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 அப்படின்னு சொல்லி குழந்தைய இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறாளாம். ஸோ யார் அந்த குழந்தை? சுந்தர் பாலா சச்சிதுலாலா நாச்சத் ஸ்ரீ ஹரி கீர்த்தன மே. ஸோ இந்த மாதிரி ஒரு கோஷ ஒரு ரொம்ப கொண்டாட்டமான நடந்த நிலைமையில ஒரு நாளைக்கு திரும்பியும் இந்த கௌரசுந்தர் நிமாய் வந்து ரொம்ப படுத்துற குழந்தையாவும் இருந்தாரா. எப்ப பார்த்தாலும் மண்ணுல பிறன்றது அப்படின்னு அவன் அம்மா கோவம் வந்துண்டு இப்படின்னு ஒரு நாளைக்கு நாய்க்குட்டியை வேற தூக்கின்னு வந்துட்டார். அந்த நாய்க்குட்டி எங்கேயோ சேத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேற தூக்கின்னு வந்து உடம்பு ஃபுல்லா செகத்தியா நாயும் ஒரு அழுக்கா. அவன் அம்மா வந்து பிராமணா வீட்டுல இந்த மாதிரி நாயெல்லாம் சேர்க்க கூடாதுரா, என்னடா பண்ற நீ, ரொம்ப படுத்துற நீ, உங்க அப்பா ஜெகநாத் அப்பா வரைச்ச நான் சொல்ல போறேன் வாவானா அவன் ஒரு அழறானா, எனக்கு இந்த நாய்க்குட்டி இல்லாம நான் பிரிய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்றச்சு. அவன் அம்மா சரி சரி ஓகே நீ நாயை பிரிக்க வேண்டாம், நான் இங்கே விட வேண்டாம், நாய் இங்கே இருக்கட்டும், நீ போய் குளிச்சுட்டு வா, அதுக்குள்ளேயும் நான் வந்து நாய் எங்கே இருக்கட்டும், ஆனால் நீ ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வா, அப்போதான் நான் அலோவ் பண்ணேன் நாயை நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றச்ச. ஓகேம்மா நான் நாயை ஜாகிரதையாக பார்த்துக்கோ, நீ அதை க்ளீன் பண்ணி விடு, நான் போய் உடனே போய் கங்கையில் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு வரேன்னா. குளிக்க போன ஆம்பளை பசங்கள்லாம் லேஸ்ல வருமா, ஐயோ முதந்த எரும மாட்டு மாதிரி முதந்துட்டே இருப்பா அப்படின்னு நான் என் குழந்தையெல்லாம் வைவேன். ஆனா பகவான் வந்து தன்னுடைய லீலையை பண்றதுக்கோசரம் ரொம்ப நேரம் கங்கையில அப்படியே மறந்து போய் கொஞ்ச நேரம் ஆனந்தமா கங்கையில இருந்துட்டும் வரச்ச நாயக்கானு வீட்டில் என்னடா அது நாய் எங்கம்மான்னு அழ ஆரம்பிச்சுடுதான். குழந்தை எனக்கு நாய் வேணும், எனக்கு அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு. இல்லை நான் நாய் தருவேன், நீ சாப்பிட்ரும், நம்ம போய் நாயை போய் தேடலாம், எங்கே தானே இருந்தது எங்கே போச்சு, அப்படியே அம்மா நம்மலாம் போய் ட்ராமாலாம் நிறைய ஆடுவோம் இல்லையா, அதே தான் சச்சி மாத்தாவும் பண்ணா. அப்படியே எங்கே போச்சு நம்ம போய் தேடலாம், வா சீக்கிரம் சாப்பிடும். குழந்தைக்கு சாதம்லாம் ஊட்டி பாரு நிலா வந்துடுத்து, சீக்கிரம் வா, இல்லைன்னா உனக்கு நிலாவும் உனக்கு கொடுப்பேன், நாயும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா எப்படியோ குழந்தைக்கு சாதத்தை ஊட்டி அங்கே போறா. அப்படி நாயை காணும், திடீர்னு பார்க்கறா ராதா கிருஷ்ண ஏக்க தனு நாய் அப்படின்னு. என்ன ஆறுது, திடீர்னு அந்த நாய் பக்கத்துல அப்படியே நாய் வந்து தன்னுடைய உயிரை பிரிகிற நேரத்துல அது வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரேன்னு ஊழற நாய் நாம கீர்த்தனம் பண்றதான். அந்த சமயத்துல என்ன ஆறுது, மற்ற தேவலோகத்திலேருந்து எல்லா தேவர்களும் வந்து யமலோகத்திலேருந்து வர்றா, விஷ்ணு லோகத்திலேருந்து வந்து சாமரம் போட்டு அந்த நாயுடைய ஆத்மாவை அப்படியே அழிச்சுன்னு போறது. எல்லோரும் பார்த்தா யார் இந்த என்ன ஆச்சு, யார் இந்த குழந்தை, நம்மளுக்கு இருக்கிற இந்த நிமாய் தானே இத்தனை நேரம் இந்த குழந்தை நாயோட விளையாடி இருந்தான், இந்த குழந்தை யாரு, இந்த அற்புதமான குழந்தை யாரு யாரு அப்படின்னு கேட்கறச்ச இந்த பாட்டு எழுதப்பட்டது. ராதா கிருஷ்ணா ஏகா
तनु हाय निधुवन माजे वंशी बजाय राधा कृष्णा एक तनु हाय निधुवन माजे वंशी बजाय विश्वरूप की प्रभु जी साही आयो त प्रकट ही नदिया में विश्वरूप की प्रभु जी साही आयो त प्रकटी नदिया में सुंदर लाला सचिर दुलाला नाचत श्री हरि कीर्तन में तनु है யார் இந்த ராதா கிருஷ்ணா உடைய காம்பினேஷனை ஒரே உருவமா அவதாரம் பண்ணின யாரு இந்த நிம்மாய் சைத்தன்ய மகாபிரபுவே. நம்ம என்ன ஆச்சு, நிதுவன எங்க யார் ராதா கிருஷ்ணனோட லீலைகள்லாம் எங்க நடந்தது பிரபலமான விருந்தாவனத்துல நிதுவனம் அப்படின்ற ஒரு வனத்துல என்ன ஆயிருக்கு. அந்த சமயத்துல அவளுடைய லீலைகள்லாம் என்னன்னா, பகவான் வந்து வம்சி பஜாய் தன்னுடைய வம்சி எடுத்துட்டு ராதையோடைய ஒரு ஆனந்தத்தை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்த தன்னுடைய வம்சியை எடுத்துட்டு தன்னுடைய புல்லாங்கழல் எடுத்துட்டு ஊத 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 விஸ்வரூபகி பிரபு அந்த மாதிரி ஆனந்தத்திலேயே மூழ்கி கடந்த அந்த பாவத்தை வெளிப்படுத்தணும்னு பகவான் ராதா கிருஷ்ணா தனு ஹாய் அப்படின்னு அந்த ஒரு ரூபத்தா எடுத்துன்னு வந்து அவதாரம் இந்த கலியுகத்துல பண்றார். அந்த சமயத்துல என்னன்னா, அந்த ஹரிகுண கான அந்த ஹரியினுடைய அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து அது மாதிரி எடுத்துன்னு வந்து விஸ்வரூப கி பிரபு சஹி. ஸோ அவர் வந்து பிரக்கட்டை நதியாமே ஸ்வயமாவே பகவான் அந்த ராதா கிருஷ்ணத்தோடைய அவளுடைய அந்த திரு உடலை சேர்த்து வெட்டுன்னு நம்மளுக்கு அந்த ராதையும் கிருஷ்ணனும் பண்ண அந்த லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு கோசரம் எப்படின்னா நாமத்தின் மூலமாக பகவான் திரும்பி அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கோசரம் இந்த கலியுகத்துல இந்த கருணையுள்ளம் படிச்சு நம்மளாம் அனுபவிக்க முடியாத தெரிவிக்கிற முடியாத சக்தி இல்லாத ஒரு அன்இன்டெலிஜென்ட் இல்லாத அளவுக்கு பகவான் ஒரு எளிய முறையில் ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணாலே அந்த ராதா கிருஷ்ணத்தோடைய திரு வைபவத்தை நம்மளால ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும் மாதிரி பகவானே தன்னுடைய அந்த லீலைகள் மூலமா காமிச்சு கொடுக்குறார். இங்கன்னா நதியான்ற ஒரு ஊர்ல பிறந்து அவர் காமிச்சு கொடுக்குறார். பிரகட்ட நதியாமே. ஸோ இந்த மாதிரி சுந்தர் லாலா சச்சித்து லாலா नाचत श्री हरि कीर्तन में कोई गायत है राधा कृष्ण नाम, कोई गायत है हरि गुणगान, कोई गायत है राधा कृष्ण नाम, कोई गायत है हरि गुणगान मंगलतान मृदंग रसाला बजत है कोई रंगन में, मंगलतानम मृदंग रसाला बजत है कोई रंगन में. ஸோ பகவான் அங்கே கீர்த்தன் நடக்கிறதா அந்த நாய் கதையில இருந்தோமோனோ அங்கேருந்து திரும்பி கண்டினியூ பண்ணலாம். அங்கே கீர்த்தன் நடக்கிறச்ச இந்த யார் இந்த குழந்தை நம்ம கண்ணுக்கு எதிர இருக்காளே இது. அதனால அந்த குழந்தையோட நர்த்தனத்தை பார்த்து சில பேர் அந்த குழந்தைய பார்த்துட்டு கோய் காயத்து ஹே ராதா கிருஷ்ணா ராதே ராதே கோவிந்தா ராதே கோவிந்தா அப்படியே ராதா கிருஷ்ண நாமத்தை பாடுறாளாம். கோய் வந்து ஹரி 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 அப்படியே நாம கோஷ்டி நாம கீர்த்தனம் அப்படி ஃபுல் ஃப்ளெஜ்ல போயின்னு இருக்கா. 33 தேவர்களும் பாடுற மாதிரி அந்த நதியால ஒரு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கான். மங்களத்தான ஆஸ்பிஷியஸ் சவுண்ட்ஸா எல்லா தேவர்கள்லாம் வந்து அவ வந்து தன்னுடைய வாத்தியங்கள்லாம் எடுத்துட்டு டங் 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 அடிச்சுட்டு இருக்கான். மிருதங்கமும் போயின்னு இருக்கான். ரசால பஜத்து ஹே அப்படின்னா அவ்வளோ காதுக்கு இனிமையா இருந்தது. இட் வாஸ் அ ரங்கனுமே அப்படின்னா ஸ்பெக்டாக்குலர் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துன்றது தான். அந்த இடத்துல யாருக்குமே தெரியாத அளவு
அளவுக்கு பகவான் தன்னுடைய சின்ன லீலை மூலமா இந்த நாயை கூட ஒரு சின்ன ஃபாலன் சோல்ங்கிறாளே நாயை கூட ஒரு முக்தி கொடுக்குற அளவுக்கு தன்னுடைய சரணத்துல வந்து விழற அளவுக்கு இந்த நாயை கொஞ்ச நேரம் ஆலிங்கனம் பண்ணினதுனால அந்த நாய்க்கு கூட அவ்வளோ பகவான் வந்து தன்னோட கருணையை காமிச்சு தன் இந்த பூலோகத்திலேன்னு விடுவிக்கிறாள்னா ஹரிநாமம் பண்றவாள் நம்மளுக்கு கூட பகவான் கருணை காமிக்க மாட்டாரான்னு என்ன ஏன் காமிக்க மாட்டார்? அதனாலதான் பகவான் வந்து மகாபிரபுவா வந்து சுந்தர் லாலாம் சச்சிரதுலாலா நாச்சத் ஸ்ரீ ஹரி கீர்த்தன் भले चंदन तिलक मनोहर हलका शोभे कापोल में அவருடைய அழகான அந்த திருவுருவத்தை நினைச்சிட்டு நம்ம ஹரிநாமத்தையும் பண்ணிட்டு சாண்டிங்கையும் பண்ணனா வேற என்ன வேணும் நம்மளுக்கு லைஃப்ல இல்லையா? ஸோ அதனால இது ஒரு அழகான பாட்டு. ஐ திங்க் ஐ ஹவ் எக்ஸீடட் மை டைம் லிமிட். ஸோ நான் நினச்சேன் சும்மா அந்த மகாபிரபுவோடைய அந்த பிரபாவத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம கொண்டாடலாமே, ஹோலி அப்படி இப்படின்னு. இங்கே வெடிக்கிற எல்லாரும் அதை பற்றி மறந்தே போயிட்டோம். என்னமோ தீபாவளி வெடிக்கிற மாதிரி ஹோலி மாட்டுக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அதனால நீங்கள் நியூஸில் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துன்னு பயந்து போயிடாதீங்கோ. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ரிஸ்கியாகவும் இல்லை, டேஞ்சரஸாகவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் மாட்டுக்கு எங்களுக்கு பழகி போயிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த சவுண்டெல்லாம். ஆமாம் மேலே அந்த இன்டர்செப்டர் வெடிக்கிறது, பாம்பு வெடிச்சது அவங்க வீட்டு பக்கத்தில். அப்படியா, வெரி குட். ஏன்னா பக்கத்தில் வெடிச்சது எல்லாரும் தீபாவளி வெடி வரைக்குமே பயந்து ஓடாமல் எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாலாம் பக்கத்தில் வந்து. அந்த மாதிரி ஆச்சு இங்கே எல்லாமே. ஸோ சில விஷயங்கள்லாம் நடக்கிறது, ஆனால் டேஞ்சரஸாக இல்லை. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள்